இந்தியா அவங்க எல்லாருக்குமே தெரியும். அவங்க நிறைய படத்துல எல்லாம் வந்து நடிச்சிருக்காங்க. இப்போ அதிமுகவோட கொள்கை பரப்பு துணை செயலாளராகவும் இருக்காங்க. அவங்க வந்து ஓபிஎஸ் அவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஜெயலலிதா அவர்கள் மூலமா நீங்க வந்து இன்னைக்கு சொகுசா கார்ல போறீங்க, சொத்து மதிப்பெல்லாம் உங்ககிட்ட இருக்கு, அது எல்லாத்துக்குமே காரணம் வந்துட்டு ஜெயலலிதா அவர்கள் தான். ஆனா அப்படிப்பட்ட ஜெயலலிதா அவர்களோட போட்டோ எடுத்துட்டு இன்னைக்கு நீங்க வந்து திமுகவோட கூட்டணியில போயிட்டீங்க அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக ஸ்டாலின் அவர்களோட போட்டோலாம் வச்சுக்கிட்டு இருக்கீங்களே, நீங்க வந்து அதிமுகவுக்கு ரொம்ப பெரிய துரோகத்தை பண்ணிட்டீங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் இந்த விஷயத்துல உண்மையிலே ரொம்ப தீர்க்கதரிசி அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. எதுக்கு? பாஜகவோட கூட்டணி வச்சிருக்கனாலயா? இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் பிரேமலதா அவர்களையும் வந்து விமர்சனம் பண்ணியிருக்காங்க. ஏன்னா கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் வந்து அவரோட மண்டபத்தை இடிச்சு அவருக்கு பயங்கரமான பிரச்சனையை கொடுத்ததே வந்து திமுக தான். திமுகவை ஒழிக்கணும் அப்படிங்கிறது தான் அவரோட கொள்கையா இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு பிரேமலதா அவர்கள் வந்து அவங்க கூடயே வந்து கூட்டணி வச்சிருக்காங்க. மக்களுக்காக எதுவுமே பண்ணாம பெட்டியை வந்து பேரம் பேசுறதுலயே அவங்க குறியா இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லியும் அவங்க வந்து விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க.